கண்ணாடி பட்டா மட்டும் உனக்கு கண்ணு தெரிஞ்சிருமா? நான் சொல்லல. டேய் பொண்ணு இங்க இருக்குடா. என்ன அது விசிட்டிங் கார்டு? போ போ, குத்த வேண்டிய வயசுல விட்டுவிட்டு இப்போ வந்து குத்த வந்துட்ட. பாருங்க சார், இந்த பொண்ணுடைய ஹிப்பை பாராட்டி நான் 400 ரூபாய் குத்துறேன். 400 ரூபாய் குத்துறேன். 400 ரூபாய். என்ன இது? என்னது? 400 100 ரூபாய் குத்து வர? ஏய், நான் என்ன சொன்னேன்? நான் 100 குத்துறேன்னு சொன்னேன். உனக்கெல்லாம் 100 ரூபாய் அதிகம் தான், புரியுதா? ஏப்பா விடுப்பா, நானே குத்திடுறேன். நிறுத்துங்கயா. நீங்க 2 பேரும் மல்லு கட்டுறதுக்கு இது என்ன மைதானமா? ஒண்ணு நீங்க குத்துங்க, இல்ல அடுத்தவனையாவது குத்த விடுங்க. அடுத்த ஆள் வரதுக்குள்ள நான் குத்திடுறேன். வருது. நீங்களும் குத்துன வேற இடத்துல குத்திடுவடா. போ போ, இதா இவனுக்கு போய் குத்து. அனுப்பி விடு. சாரிமா, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான். டேய் அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் குத்துறேன் வைக்கிறேன். சரி, நம்ம டான்ஸ் அப்புறம் போட்டுக்குறோம். நீ நேரா பொம்மை கடைக்கு வந்துரு. நமது ஆட்டத்தை பாராட்டி பொம்மை விக்கிற பாண்டி 2000 ரூபாவை அன்பளிப்பா கொடுத்ததால் அவரும் அவருடன் மனைவி குழந்தைகளும் 100 வருடம் நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இல்ல எனக்கு காதை குத்திட்டு நீ மட்டும் போய் காசு ஊத்திட்டு வந்திருக்க. டேய் உன் கூட தானே இருந்தேன், நான் எப்படா கொடுத்தேன்? அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றா? அதான் தெரியலங்கிறேன்னு, வா போய் கேட்கலாம். ஏமா நான் எப்ப காசு கொடுத்தேன்? ஏன் என்ன இப்படி வாழ்த்துற? யோ, நான் ஒன்னும் வேணும்னு சொல்லல. அதோ அந்த நீல கலர் தாவணி போட்ட பொண்ணு தான் அப்படி சொல்லுச்சு, பணம் கொடுத்து. ஏய் ஏன் இப்படி என்ன பண்ணு? எனக்கு குடும்பமே இல்ல, பொண்டாட்டி பொண்ணலாம் எங்க இருந்து வந்துச்சு? உனக்கு குடும்பம் இருக்கு. கல்யாணமே ஆகல, அப்புறம் எங்க இருந்து குடும்பம் இருக்கும்? உனக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு. ஏப்பா கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சா? எனக்கு மறுவீட்டு பலகாரம் கொடுக்கவே இல்ல. எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், பொண்டாட்டி யாரு? டேய் நானே தான். லூசனி. டேய் நாங்களாம் திருவிழாவில் பொழப்பு நடத்துறவங்க, நீங்க அந்த திருவிழாவே நடத்துறவங்க. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. பாய் வாடா. என்னடி நீ பொண்டாட்டின்னு சொல்ற? அவன் இப்படி சொல்லிட்டு போறான். எங்க போயிடுவான், பாத்துக்கலாம். எதுக்கு அவன் அடிக்கிற? அவனை கேளியா? அப்படி அடிக்கிறான்? பொறி கேட்டாருண்ணே. குடுத்தியா? குடுத்தானே. சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டா. அந்த பையல போட்டு அடிக்க. டாய் அதத்தை அவனை கேளுங்கறேல. ஏய் எதுக்கு அடிச்சான்? காசு கேட்டானே. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? எது? பொரிய வாங்கி சவக்குன்னு திங்க தெரியுதுல்ல? அவன் தின்ன பொறிக்கு தானே காசு கேட்கறான். உனக்கு மானம் இருக்கா? ரோசம் இருக்கா? டாய் காசு கேட்டது தப்பு இல்லடா. மானம் முக்கியம்டா, மரியாதை முக்கியம்டா. சும்மா அவன் ரோஸ் சட்டை போட்டு பொறி வாங்கல. எப்படி கேட்டான்னு கேளுடா. எப்படிடா கேட்ட? பொறிக்கி காசு கொடுங்க. யார பாத்திர பொறிக்கி? நான் பொறிக்காம என்ன பாத்த பொறிக்க மாதிரியா தெரியுது உனக்கு? பிரியாணிக்கு அவனை கடப்பைய வச்சு கொளுத்தி புரி அவனை. கொண்டு போடா. இதான் பிரச்சனையா உனக்கு? ஐயோ உனக்கு எப்படி சொல்லி வர? இந்த வர இப்போ உதாரணத்துக்கு பேரிச்சம்பளம் வாங்குறேன்னு வையேன், பேரிச்சம்பளத்துக்கு காசு கொடுன்னு கேட்பான். இப்போ நீ அல்வா வாங்குறேன்னு வையேன், அல்வாக்கு காசு கொடுன்னு கேட்பான். இந்த பொட்டுக்கடலை வாங்குறேன்னு வையேன், பொட்டுக்கடலைக்கு காசு கொடுன்னு கேட்பாங்க. இப்போ இது என்னது? பொரி நீ வாங்கினா பொரிக்கு காசு கொடுன்னு தரடா கேட்பாங்க. கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா அப்படியே கேட்பாங்க. என்னடா பாக்குற? மண்டக்குள்ள மசாலா பொரிய போட்டுருவேன். பார்த்தாலும் வந்து குறுக்க பஞ்சாயத்து பண்ற பெரிய கவுன்சிலர் இவரு. இனிமே வருவ என்னடா பாக்குற? கண்ணை குத்தி பிடிவேன். அவன் பார்வையில பயமுறுத்துறாரா? புறானிக்கு அவனை இந்த ஓடிட்டேன். இப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிடுவான். என்ன பாக்குற? நீ தான் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கணும். ஏய் நான் அவன் ஃப்ரெண்டு, மாமா கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் எனக்கு சிபாரிசு பண்ணணும். இந்தாமா நாளை எது சொன்னாலும் அவன் சட்டை பண்ணவே மாட்டான். அப்போ உன் பேண்ட் சட்டையை கொடு. எதுக்கு? துவைச்சு போடுறதுக்கா? பரவாயில்ல இருக்கட்டும். கிழிச்சு போடுறது. எது? கிழிச்சு போடுறதுக்கா? ஏன் இந்த கொலவெறி உனக்கு? இது சாதாரண ட்ரெஸ் இல்லம்மா, சூரத்ல போய் எடுத்தது. ஓ பிராண்டட் போர் 50. போர் 50 650 ரூபாய். 2000 ரூபாய். 2000 2 பேண்ட் 2 சட்டை சரக்கு அடிக்கலாமே. கொடுங்க பேண்ட் சட்டை தானே. இப்ப காட்டி தெரியும். போய் மரவா கழட்டு. ஹலோ பாக்குறாங்க. அதெல்லாம் நாங்க உள்ள எல்லாம் பக்கா பேக்கிங் கூட தான் இருக்கோம். அட சும்மா திரும்புமா. ஓகே போ. இருமா குடுமா. ரொம்ப விவரமா இருக்கியா நீ? 2000 ரூபாய் ஆட்டையை போட்டு போறிய தெளிவா போ.
டேய் என்னடா வந்து படுத்துட்டியா? சேர்ந்து சரக்கு அடிக்கலான்னு சொன்னேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தானே. சரி விடு, நானும் சரக்கு அடிக்கல. ஆமாம். டேய் என்னடா அன்றைக்கி அந்த பொண்ணு அப்படி வந்து நீ தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டேன். டேய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளுற. ஒன்றுமே புரியல, எல்லாம் டபுள் டபுளாக தெரியுதுற. ஆனால் ஒன்று உண்மையாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. என்ன கனவா? ஐயோ, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கலையா? எப்ப பாரு போதையில இருக்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உனக்கு மட்டும் எப்படா தண்ணி அடைக்குது? ஆளு மண்டையிலையும் பாரு. ஆமா, இவருக்கு மட்டும் கூந்தல் இருக்கு. தமிழ்நாடு சரக்கு மூடி இவ்வளவு சாங்கா இருக்கு. என்னடா அனௌன்ஸ் பண்ண யாரும் இல்லை போல. இந்தா சார் இருக்காருல்ல. ஹலோ ஹலோ சார், இந்த பாட்டுல மூடி சுத்திருச்சு, கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்களே. தரம் தோலை. ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம நேரத்தை பாரு. டேய் இது பாட்டில் இல்லடா, மைக்கு. இது மானிட்டர் சரக்குன்னு எனக்கு தெரியாதா? ஏய், பெரிய குடிகாரன்னு நினைக்கிறேன். வெடிகார நான் இல்ல, வான வெடிக்கலாம் வெளியில. ஹலோ, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி பாரியா? என்னது அக்கவுண்ட்ஸா? ஓ, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுமா? தெளிவா சொல்ல வேண்டியதானே. குடிச்சிருக்கியா நீ? குடிச்சிருக்கேன். என்னடா வித்தியாசமான குடிகாரனா இருக்கான், நம்ம சொல்றதெல்லாம் நேர்மாறா சொல்றான். இல்ல மச்சான், இவன் மீட்டரை நான் கெஸ் பண்ணிட்டேன். இப்ப பாரு, அவ ரூட்லயே போறீங்க பாரு. அண்ணே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மிஸ் ஆயிட்டான். ஓ, பொண்ணு மிஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. பேர் என்ன? பேரு நித்யா. நதியாவா? ஆமாண்ணே. இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அனௌன்ஸ்மெண்ட் தானே? இப்ப பண்ற பாரு. டேய் டேய் டேய், அப்படியே வாயில வச்சனா சாக்கு எடுத்து செத்து போயிருவடா. மைக் இங்க இருக்குடா. இதான் மைக்கா? குடிகார பையல. இந்தா, இப்போ வாய்க்கு நேரம் வச்சுக்க. சொல்லுங்க. கட்டிங் கோட்டிங் ஃபுல்லி. முருகா என்று அழைக்கவா? நீ யாரையும் அழைக்க வேண்டாம். டேய் போட்டோ காட்டுடா. இந்த பொண்ணை பார்த்திருக்கியா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் இவனுக்கு வாய் வைப்ரேட் ஆகுது? இந்த போட்டோவை பார்த்துட்டு யாரை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியா இருக்கு. டேய் என்னடா வளர்றான்? போதையில பவர் குறைஞ்சு வச்சா? ஒருவேளை கனவா இருக்குமோ? டேய் என்ன படமா பார்த்துக்கிட்டு இருக்க? பக்கி பயல போடாங்கிட்டு. என்னையா போ சொல்ற? அப்புறம் யாரா ஊருக்கு வந்துட்டு என்ன போ சொல்றியா? என்ன தாண்டா சொல்றேன்? தெய்வமே தெய்வமே. மயிலு மயங்கி கிடக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களாடா? போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. காசு இல்லண்ணே. ஐயோ, மகிழ்ச்சி மைனர் சொன்னு வாங்கிட்டு வாங்கடா. மகிழ்ச்சி மைனர் சொன்னாலும் காசு கேட்கறாங்கண்ணே. ஆளுக்கு எட்டனா போட்டு வாங்கிட்டு வாங்கடா. இமேஜ் கெடுக்காதீங்கடா, போய் தொலைங்கடா. அந்த காலத்திலே இருக்காரு. கோதுமை கடல்ல பழைய சில்க் மாதிரியே இருக்காளே. எங்கடா சாவி? நானே ஓபன் பண்ணிட்டேனே. நான் தான்டா ஓபன் பண்ணணும், என் வேலையை நீங்க ஏடா பாக்குறீங்க? ஊதாடா சொல்லாத. ஜிங்கு ஜிங்கு. யார் நீங்க? மகிழ்ச்சி. அது ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரே மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி மைனர். என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணிலையும் தண்ணி வராது, மத்தவங்க கண்ணிலையும் தண்ணி வர விட மாட்டேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், தட் இஸ் மகிழ்ச்சி. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன?
என் பேர் நதியா. திருவிழாக்கு வந்திருக்கேன். நதியா? ஆஹா, ஒரு பீருக்கு வைக்க வேண்டிய பேரை உங்களுக்கு வச்சிருக்காங்களே, ரொம்ப கூலா இருக்கு. உங்களை பஞ்சாயத்துல கூப்பிடுறாங்க. யோ, நான் ஒண்ணும் பண்ணலையா, சோடா தானே தெளிச்சேன். மைனரே, நீங்க தானே பஞ்சாயத்து தலைவர், நீங்க தான் போய் பேசணும். ஆமா, நான் பஞ்சாயத்து தலைவர் இல்ல. நான் பஞ்சாயத்து தலைவர். போங்கடா, வர்றேன். பஞ்சாயத்து பண்ணி வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் டேய் டேய், நிப்பாட்டா திருவிழாவ, நிப்பாட்டா திருவிழாவ. ஏடா, ஊரு ஃபுல்லா ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து திருவிழா நடத்தினா மாரியாத்தா குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில பூசுறதா, இல்ல இவங்க வெட்டிக்கிற இந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில பூசுறதா? அதனால இந்த வருஷம் திருவிழா கிடையாது. இதுதான் மகிழ்ச்சி மைனரோட தீர்ப்பு. மைனர் நினைச்சாதான் திருவிழா நடக்கும் போல இருக்கே. மைனரே, ஒரு நிமிஷம். நதியா, நீங்க எப்படி இங்க? பரவாயில்ல, ஏதோ சொல்ல வந்தீங்களே. நீங்க நினைச்சா ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம இந்த திருவிழாவை நடத்த முடியும். எதை பார்த்து இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு? உங்க மூக்க பார்த்துதான். நம்பிக்கை கண்ணை பார்த்து வரும், மூக்க பார்த்து எப்படி வந்துச்சு? எப்படியோ வந்தா சரிதான், பண்ணிடுவோம். மைனரே, பஞ்சாயத்து உங்க மூக்கு காரண மூர்த்தே இருக்க. டச் பை மூக்கு. ஏற்கனவே ரத்தம் வருது மக்களே, மூக்க உடைச்சிடுவேன். டேய், அறிவு கேட்டவங்களா? மன்னரே, மன்னரே, எல்லாம் உங்களால தான்டா, எல்லாம் உங்களால தான்டா. ஏடா, நான் தான் தீர்ப்பை மாத்தி சொன்னா தப்பா சொல்றீங்க மன்னரே. அப்படி சொல்லக்கூடாது. வாயை மூடிட்டு இருக்கீங்க. ஆத்தா இந்த பொண்ணு ரூபத்துல வந்து என் மூக்குல பூந்து, என் நாக்குல பூந்து தீர்ப்பை மாத்த சொல்லிட்டா. அதனால போலீஸை கூப்பிடுறோம், பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம். மனுஷன் முக்கியமா தெய்வம் முக்கியமான வரும்போது எனக்கு தெய்வம் தான் முக்கியம். அதனால திருவிழா நடத்துங்கடா, போஸ்டர் ஒட்டுங்கடா, மைனர் தலைமையில் திருவிழான்னு. அப்போ எல்லா ஊருக்கும் ஒட்டுவீங்களா? நீ சொன்னா பாகிஸ்தான் பார்டர்லயே. எவடா என் தலைவர் படத்து மேல போஸ்டர் ஓட்டுறது? என்ன திமிரு உங்களுக்கு? என்னப்பா இது? இந்த ஒரே ஒரு திருவிழா தான் இருக்கு, இதை நடக்க விடாம பாட்டிடுறாங்க. கருப்பு சாமி வந்திருக்க. சாமி வந்து தெரியாம சண்டை போடுறீங்க. சாமி, தாங்கள் வந்த நோக்கம் என்ன சாமி? எவன்டா திருவிழாவை நிறுத்த சொன்னது? சாமி, சாமி இந்த குண்டன் தான் சாமி. சாமி, இவனுக்கு எவ்வளவு பெனால்டி பண்ணுமா போடுங்க. ஏண்டா, திருவிழா தேர் என்ன உன் வீட்டு கார் நினைச்சியா? இல்ல சாமி, தேருடா. சாமி, நீ நினைச்சா ஓட்டுறதுக்கும் நிறுத்துறதுக்கும் ஓக்காரா? இல்ல சாமி, என்னோட சாமி, அவனை மன்னிச்சிருக்க சாமி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம் சாமி. உங்க உத்தரவை சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. எதிரி அவங்க மூஞ்சில ஆடுறான்டா, என் மூஞ்சில அடிச்சிட்டானே. ஒட்டுங்கடா தேர, நடத்துங்கடா திருவிழா. அப்படி திருவிழா நடத்துங்கடா. முடிஞ்சிருச்சே, எல்லாமே கட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு கட்டு விட்டு வைக்கணும். நீ போய் ஆளா பாரு. போ போ. அப்படிங்கிற சரி. சாமி, 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 யார் சாமி நீங்க? யார் சாமி நீங்க? கூடு விட்டு கூடு பாஞ்சி வந்திருக்கீங்களா? யார் சாமி நீங்க? அவன் என் தம்பி கருப்பன்டா. நான் அவங்க அண்ணன் முனியாண்டிடா. பிரதர், வெல்கம் பிரதர். ஏன் பிரதர் 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? 25 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு நான் கபாலி ரஜினியாடா, விருமாண்டிடா. ஐயோ சாரி, முனியாண்டிடா. ஐயா, முனீஸ்வரர் ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஆசீர்வாதமா? அண்டாவை ஓபன் பண்ணு. இந்தாடா. வா வா, தேங்காய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மண்டியா கட்டா குயிடா. என்னது, மடையை திறந்து விட்ட மாதிரி தண்ணி இவ்வளவு போகுது. தேங்காய் தப்பா உடஞ்சிருச்சு, தெய்வ குத்தமாயிருச்சு. ஐயனார் கிளம்புறாரு, ஐயனார் கிளம்புறாரு. சாரி, முனியாண்டி, முனியாண்டி. சாமி சட்டி பிடிக்க கூடாது, கண்ணை குத்திடும். ஐயா முனீஸ்வரர் ஐயா, சொல்றா 25 வருஷமா நீங்க வரல இல்லையா? ஆமா. மக்கள் எல்லாம் ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. வாங்கிட்டு போயிரு. நேர்த்திக்கடனா? என்ன இந்த சைனா எவ்வளவு பெருசா இருக்கும்? பரவாயில்லையா? குடுறா. ஏண்டா, வாயில சூடத்தை கொளுத்திட்டு தலையில தேங்காய் உடைக்கிற. வேர்ல்ட் கப் நடக்க இருப்பதால் கேப்டன் டோனி ரசிகர் மன்றம் சார்பாக டோனி ரசிகர்கள் பால் குடம் தூக்கி விட்டார்கள். டோனி ரசிகர் மன்ற தலைவர் டோனி குமார் பால் குடம் எடுக்க வருகிறார். எத்தாக புயலாக வருகிறார். நமது டோனி பால் குடம் எடுக்க வந்து கொண்டிருக்கிறார்.
தமிழனா தோனினா தமிழனா தோனினா பட்டாசுனா தோனினா பட்டாசுனா தோனினா என்ன உன் பிரச்சனை? பால் கூட தூக்குறீங்களே, கொடை இருக்கே, உள்ள பால் இருக்கா? இந்தா. இது பாலா? பின்ன என்ன? டேய், வாடா. நீ டென்ஷனா என்ன கெட்டவனாக பாக்குற? பின்ன என்ன மோரான்னு கேட்க வந்தேன். டேய், இதெல்லாம் வெளியில இருக்காதடா. அவன அவசரமா அவுட் ஆக போறான். டேய், நீ எல்லாம் மனுஷன்கிட்ட பேசினா சரிப்பட்டு வர மாட்டே. டேய் நரிமுஞ்சி, நீ பாத்து. பக்கத்து நாடு பாக்கா, பக்கத்து நாடு பாக்கா, இந்தியா கிட்ட வீக்கா, லக்கடி குமாவா, தோனி என்ன சும்மாவா, லக்கடி குமாவா, தோனி என்ன சும்மாவா, இந்தியா டீம்னா மாசே, தோனி தானே பாஸே, சிவகாசிக்கே பட்டாசா, தோனிக்கே புல்டாசா, சிவகாசிக்கே பட்டாசா, தோனிக்கே புல்டாசா. வைங்கடா வைங்கடா, வரிசை வை. எல்லாரும் வந்துட்டல சொல்லலாமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. நீங்க நினைச்சபடி விந்தியா ஜெயிச்சிரும்டா. ஈஸ்வரா பறக்கலாம், பறக்கலாம். ஏன் தம்பி என்னைய திட்ட ஆரம்பிச்சல? உங்க விருப்பப்படி இந்தியா ஜெயிச்சிரும்டா. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? டேய் சீக்கிரம் போடுங்கடா, மேட்ச் முடிஞ்சப்போ. டேய் போடுறா. நிப்பாட்டு. என்ன அவசரம்? வெயிட் பண்ணு. யோ இது லைவ்யா, உனக்கால வெயிட் பண்ண முடியாது. ஏய், முக்கியமான விஐபி வரணும்யா. ஏய் என்னோட விஐபி யாரா இருக்காங்க? அது போட்டாதான் தெரியும். டேய் அவன் விஎஸ்ஓபி தான்டா விஐபின்ற. ஏய் மூடிட்றியா? சரி விடு, மேட்சை பார்க்கலாம். ஏப்பா தம்பி, ரொம்ப நேரம் விளவரத்தே போட்டுக்கிறீங்களே, படத்தை எப்ப போடுவீங்க? உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். டேய் சொல்டா. இதுக்கு நான் பிக் பாஸே பார்க்க போயிருக்கலாம். இவங்க கிரியேட்ல இருந்ததோட விளம்பரத்துல நடிக்கிறது தான் ஜாஸ்தி. பாட்டே நீ ஏன் சேரி கேர்ள்ஸ் மாதிரி சும்மா சும்மா இந்திர உட்காரு. போடுங்க. அங்க ஓவியாக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. பாரு அடுத்த பால் 4 அடிக்க போறான். எல்லாரும் இருக்கீங்க, என்ன காணா? தலைவன் அடிச்ச பால கேட்ச் பிடிச்சது பங்கலியா? ஆம்பளையா இருந்தா மிஸ் வச்ச ஆம்பளையா இருந்தா வாடா இங்க பாறா. என்ன நாபாட்டு பேசிட்டு இருக்கான், பேசாம இருக்கா? யோ நீ பேசல அவனுக்கு கேட்காதியா? இங்க பாறா, நல்லா இந்த ஊர்ல பெரிய மனுஷன். நான் என் வேலை வெட்டி எல்லாம் விட்டுவிட்டு என் பொண்டாட்டி இங்க வந்து டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கேன். அவன் பாட்டு அசால்ட்டா அவுட்னு சொல்லிட்டு போறான். அவன் போடனே பொளந்து பொங்க வைக்க போற மாட்டான்டா. அவன் கையை கடிச்சு காட்டேரிக்கு ஊர்காய போட்டான்டா. வர சொல்றா இப்போ. கோலி போனா தோனி வராருல, ரொம்ப ஃபீல் ஆட்டாரே. ஃபீல் உச்ச கூலர், குடி. புளுதா தம்பி. அதேதான் பெர்ஃபார்மன்ஸ். பை போயா, கடைவால சாப்பிட்டாங்க. இருக்கிறது ஒரு பேர் தான். மறுபடியும் கோட்டை ஆப் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அவ்வளவுதான் கொன்றுவாமா. ஒரு மேட்ச் மெசம் குடிக்கணும். வாயை உடைச்சிடுவேன். பாரு இதான் சிக்ஸர். விடியா போதும். ரொம்ப என்ன இது பண்ணி பபிள் கம் சாப்பிடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது? பண்ணி சவுண்ட் மாதிரி இல்லையே. டேய் இருக்கும் போல எங்கடா போறாங்க? ஐயோ அம்மா லைட் போட்டது. யோ என்ன நடக்குதுங்க? மேட்ச் நடக்குது. மேட்ச் அங்க தான் ஏன் நடக்குது? இங்கேயும் தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. யோ யார் பொண்டாட்டிக்கு யார் மேட்ச் பார்க்கறது? இப்ப கேளு, எல்லாரும் என்ஜாய் பண்ணி தானே இருந்த. யோ போயா. நானே ஓடி போன புருஷனை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஓட்டிட்டு போலான்னு பாக்குறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா இரு. நீ யாருமே பார்க்கலனா கோஆபரேட் பண்ற. யாராவது பார்த்தா கோப்பெருந்தேவியா மாறிட. ஐ நோ யூ. மாப்ள அங்கடா பேச்சு. லாஸ்ட் பால் 6 அடிச்சா இந்த வின். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தோழி, உங்கள் ரத்தத்தின் ரத்தம், இந்த மண்ணின் மைந்தனி, ரஜினி ரசிகர் மன்ற தலைவி ரஜினி ராதாவை இதோ உங்கள் பார்வையில். இன் 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 நான் பாஷா, நீ ஆண்டனி. சண்டை உனக்கும் எனக்கும் தான். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.
மாப்பிள உனக்கு அவளுக்கு என்ன சண்டை? போன வருஷம் சண்டையை ஞாபகம் வச்சுக்கிட்டு அலப்பற பண்றாடா. ஓஹோ, போட்டு தள்ளிடுவோமா? என்ன டிஸ்கஸ் பண்ற? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு தப்பாவும். மாப்பிள அப்படின்னா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? மக்களே, என் தலைவன் பிறந்த நாளை முன்னிட்டு தங்க மனசு கொண்ட நம் தமிழ்நாட்டின் தங்கங்களே, முரட்டு சிங்கங்களே, நீங்க அனைவரும் எங்க ரசிகர் மன்றத்துக்கு ஆதரவு தாரி தாரி தாரி. டேய் பேட்டை தொட்டு 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கிறோம். மாமா உன் பிக் பாஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டு போல. சரி சரி, இன்னைக்கு யார் ஓப்பனிங் ஆடுறது? நீ ஏற்கனவே ஆடிட்டாங்க. ஓகேடா, நீ போய் க்ளவுஸ் போடு. ஓகேடா. கீப்பிங் க்ளவுஸ். கீப்பிங் போடா, மால போ. என்ன அவசரம் போ. டேய் மச்சான், டேய் ஒரே ஒரு முறைடா. என்னையா? பேட்டை தொட்டாச்சும் பாத்துக்கறேன்டா. சரி இந்தா. கொடு. ஏன்டா? ஆமாமா போ மாமா, வயசான காலத்துல எதுக்கு போ. அம்பேர் இல்ல போ. டேய் நீங்களாம் தெரியுது, நாங்களே ஃபீல்டிங் போறோம். என்ன கோரஸா ஓகேன்றானுங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானுங்களா? டேய் இந்த மாதிரி பேசி அவனுங்கெல்லாம் ஃபீல்டிங் அனுப்பிச்சு விட்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் பவுலிங். 2 மாசமா நானும் பவுலிங் மட்டும் தான். பெரிய பவுலரா வருவ போடா. ஏய் நீ என்ன பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சாதான் கேட்சா? இப்படியும் பிடிக்கலாம் பாஸ். நீ வாயிலே பிடிப்படா. பால் போடவே மாட்டானா? bowling bowling bowling. என்னையா? அவன் ரெடி ஆவல. ரெடி 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 bowling bowling. யோ இப்போ என்னையா? ரெடி ஆவனாமா? அம்பேர் என்னத்துக்கு ரெடி ஆவணும்? முடி நில்லு. இத சேராட்ட நடத்துற மாதிரி கையை காட்டி. ரெடி ரெடி லைன்ல போடு விட்டுறாத. ஐயா அம்மாடி. சவுண்டே காணா. பால் அடிச்சடியில பால் விண்வெளிக்கு போயிடுச்சோ? என்ன பாக்குற? பாலே இன்னும் போடல. ஓடலையா? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போடுற. ரெடி. நான் பண்ணி கழட்டுமா? எதுக்கு நிக்கிற? கமான் கமான். என்ன டைட்டானிக் ஹீரோ நினைப்பா? என்ன பேட்டிங் முடியல பழி வாங்குறியா? டேய் நீங்க வாடா. நீ அம்பேர் நில்லு. சீக்கிரம் போடுறா. மாமனை எதுவும் கை நீட்ட கூடாது. கையை கட்டு. வேணா பாக்கெட்ல விடு. ஏய் என்ன கோலி குண்டா விளையாடுற? உருட்டி விளையாடுற. தூக்கி அடியா. ஏய் கேப்டன்ரா, எனக்கே சொல்லி தெரியா? சொல்லி கொடுத்துற மட்டும் அப்படியே பெருசா தூக்கி அடிச்சிட போறேன். இவனுக்கு கூட மேட்ச் ஆடிட்டு நம்ம கிரிக்கெட் கத்துக்கிட்ட மாதிரி தான். போடுங்கடா பிள்ளாடி பாக்கெட்டு. அவன் போடுவானா, இவன் அடிப்பானா, இப்படியே நடந்துட்டேறா. மேட்ச் முடிஞ்சிடும். டேய் என்னடா தூக்கி அடிச்சு பஞ்சாயத்து பல்ப் உடைச்சிட்ட? நீ தூக்கிலாம் அடிக்க வேணா, அமுக்கியே ஆடு. அது பேசாம போடு. இப்போ இந்த பல்ப் உடைப்பானோ? தோஷம்லாம் விலகினதுக்கு அப்புறம் நம்ம முதலிரவு ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு எல்லா காத்தம்மனை வேண்டிக்கிட்டு வர்றீங்க. அடி கள்ளி, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரீம் வேல்டா? ஆமாங்க. ஐ காண்ட் பிலீவ் யூ. ராத்திரி நேரத்து பூஜையில் ஐயோ உனக்கு வீணா போச்சு. வெடிச்சிச்சா? 5 ரூபாய் பந்தல என் வாழ்க்கைய பஞ்சர் ஆக்கிட்டாருங்களே. என்ன டேய், ஒன்னு அடிச்சா மேல் பல்ப் உடைக்கிற, இல்ல கீழ் பல்ப் உடைக்கிற. போச்சு, பஞ்சாயத்தை கூட்டிடுவானுங்க. ஏன் பஞ்சாயத்துனா பயமா? பஞ்சாயத்துனா பயம் இல்லடா. நம்ம ஊர்ல நாட்டாமங்கிற பேர்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவனை நினைச்சாதான். சும்மா வேட்டியை தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் பரக்கா தெரிய போகுது. அதான் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன? நிறுத்துங்க. என்றா வசவசம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாட்டம் ஒருத்த உட்காந்துட்டு இருக்கணும்ல, அவன் என்ன வேணும்னா உடச்சு போட்டா? வேணும்னே தான் உடைச்சான். யாராம? ஆமா, 10 ரூபா பல்ப் உடைச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. சும்மாரப்பா. உடச்சவ யாரு? பொறத்தியானா? உள்ளூர்கார் பயலாட்டாளுங்க. அதனால மன்னிச்சு விட்டு போடுவோம். ஆமாமா, அப்படியெல்லாம் விட முடியாது. இது வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது பவர்ஃபுல் ஆனது. பஞ்சாயத்து பல்ப போட்டு ஆகணும், பல்ப் உடைஞ்சவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ரஜினி ரசிகர் மன்ற தீர்ப்பு. இவ்வளவு நோய் அடிக்கிறாளே. அட என்றா மணி, தீர்ப்ப நாட்டாம நான் தானே சொல்லணும், நீ சொல்லிட்டு இருக்க.
என்ன நாட்டாம ஸ்கூல் பையன் மாதிரி கையை கட்டிட்டு இருக்கீங்க? ஓ டீச்சர் ஞாபகம் வந்துச்சா? அப்ப அந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்குமே. எவடா டீச்சர்? என்றா பாட்டு? ஓ உனக்கு அந்த டீச்சர் யாரு, பாட்டு எதுவும் ஞாபகம் வரல? என்றா வளர்ற? ஏய் போற அந்த பாட்டை. நிறுத்துறா. இப்போ சொல்றேன்டா தீர்ப்பு. பல்பு உடைச்சவன் பஞ்சாயத்துக்கு பணத்தை கட்டி ஆகணும். இது நாட்டாம தீர்ப்பாக்கும். இருட்டாய் போச்சு. கிரிவோம் பல்பு அவ்வளவுதான். என்னடா கவலைப்படாத, மேல இருக்கிறவன் பாத்துக்கிறேன். என்னடா இது? கண்ணா, நீ சின்ன வயசுல என் இடுப்பு கிள்ளுனா கண்ணை கசக்கிக்கிட்டு ஓன்னு அழுவனே, அந்த ராதா நினைச்சியா? ராதாடா, ரஜினி ராதாடா. நீ வெடிச்ச வெறும் பட்டாசு தான் வெடிக்கும், நான் வெடிச்ச சிவகாசியை வெடிக்கும். இந்த நாள் இந்த நேரத்தை உன் மனசுல குறிச்சு வச்சுக்க. இன்னைக்கு நான் சிறுதுளி, நாளைக்கு பேராலயா மாறுவேன். அன்னைக்கு இதே பஞ்சாயத்துல உன்னோட வீட்டு பல்பை உடைச்சு நான் ஃபைனை கட்டல, நாங்க எங்க சங்கத்திய கலைச்சோம். டேய் முதல்ல அதை செய்ங்க. டேய் மூச்சு விட்டுற அளவு டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். மொக்கையாக்கி விட்ட. அதெல்லாம் விடு, இடுப்பு எப்பக்கில்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனக்கு அதான் முக்கியம். டேய் சொல்லிட்டு போடா. ஐயனார் ஆற்றில் இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு ஸ்வீட்டாக தெரிவிப்பது என்னவென்றால், தோனி ரசிகர் மன்றம் சார்பாக உலக அளவில் நடக்க இருக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி உள்ளூரில் நடைபெற இருக்கிறது. ஆகவே மக்களாகிய நீங்கள் தலையா கடல் அலையா என எதிரிகள் வியக்கும் அளவிற்கு கூட்டம் கூட்டமாக, மந்தை மந்தையாக, திரள் திரளாக திரண்டு வாரி. டேய் நீ வார்டு மெம்பர் எலெக்ஷன்ல பேசுற மாதிரி பேசுற. இப்படி பேசினா ஒருத்தர் வர மாட்டான். நான் பேசுறேன் பாரு. கொட்டாய் விடும் கோழியே, மிட்டாய் தின்னும் ரெய்னாவே, கேட்டை திறக்கும் கேதர் ஜாதவே, தமிழன்னா ஜல்லிக்கட்டு, தல தோனினா கிரிக்கெட்டு. நீங்கள் மட்டும் எங்கள் கிரிக்கெட் மேட்சை பார்க்க வந்தால் உங்கள் அனைவருக்கும் பீட்சா கொடுப்போம். பீட்டா வேண்டாம், பீட்டா வேண்டாம். ஃபுல் அப்டேட்ல இருக்கிற. வாட்ஸ்அப்ல இருக்கியா? இல்ல, வாட்ஸ்அப்ல இருக்கேன். அது சரி, உங்க காலத்துல அதுதானே வாட்ஸ்அப். நீ வர வேணாம் போ. நீங்கள் அனைவரும் எங்களது மேட்சை பார்க்க வந்தால் உங்களுக்கு பீட்சா கிடைக்கும், பர்கர் கிடைக்கும், 6 பேக் வைப்பதற்கு கிரீன் டீ கிடைக்கும். என்னடா எனக்கு கேட்காம இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க? அப்பதான்டா கிரௌட் வரும் அப்படிங்கிற. அப்படின்னு ஜூஸ் பியர் நீ ஏத்தி விடு. அதுக்கெல்லாம் காசு அதான் மொத்தமா இருக்கே, வச்சிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் இது புடி. பாட்டி இந்த இதை வச்சுக்கோ. டேய் என்னடா அப்படியே கொடுத்துட்ட? அது ஏன் பாட்டி தான். உங்ககிட்ட இருந்தா ஷேட்டு கடைக்கு போயிடும். இது சேஃபா எடுத்து வீட்டுக்கு போயிடும். கேடிடா நீ. சரி இதே ஃப்ளோல போ. தோனியின் தங்க தம்பிகளை பாத்தீங்களா? வராமலே கோல் செயின்லாம் கொடுக்குறோம். வந்தீங்கன்னா என்னென்ன கொடுப்போம் பாருங்க. டேய் சின்ன பசங்களா நீங்களும் வந்துங்கடா. நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்கு, வந்துருங்க. அப்படியே ஸ்கூல்ல கூட லீவ் விட சொல்றோம். டேய் என்ன பாக்குறீங்க? எப்படி எங்க கெத்து அசத்துறோம்ல. కన్నా ఒక్క నిమిషం ఇక్కడ చూడు. என் மண்ணின் மக்களே, ஐயனார் திருவிழாவை முன்னிட்டு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக 16 முதல் 18 வயது கொண்ட இளம் பெண்கள் மட்டுமே நடத்தும் கபடி திருவிழாவை காண வாரீர் வாரீர் வாரீர். 16ல இருந்து 18 வயசாண்டா. 6 ஒர்த் லூயிஸ் பிரகாரம் டக் ஒர்த் லூயிஸ் பிரகாரம் மேட்ச் கேன்சல் பண்ணுடா. எல்லாம் பிளேயராடா மேட்ச் அது உசுறா. ஆமாப்பா. உறவுகளே, கேட்டும் கேட்காமல் இருந்து விடாதீர்கள். எங்கள் ஆட்டத்தில் உண்மை இருக்கும், உணர்ச்சி இருக்கும், வீரம் இருக்கும், இளமை இருக்கும், துள்ளல் இருக்கும், ஏன் கவர்ச்சியும் இருக்கும். ஆகவே அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். நீ எங்கடா போற? 18 வயசு பொண்ணுங்களாண்டா, துள்ளல் இருக்கும், கவர்ச்சி இருக்கும், அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. நம்ம அங்க போலாம்டா. நீங்க பிளேயர்ஸாடா? எப்படி அவங்கலாம் வச்ச ப்ராப்ளம்? அங்க போனா இன்னும் ப்ராப்ளம் ஆகலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையாவது விடுறா. கடைசி வரைக்கும் நான் விஜன் பாய் தானா? இந்த விளையாடி தொலைப்போம். ஏய் பேட்ட குடுறா. கூட்டா போறீங்களா? வாங்க பவுன்சர் போடுறோம். அன்பார்ந்த செம்படா குறிச்சி பொதுமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக நடத்தும் கலக்கல் கபடி போட்டி இதோ இதோ இதோ. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஜினி ரசிகர் மன்ற தலைவி ரஜினி ராதா வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து லக்க லக்க லாவண்யா, பாயும் புலி பாவனா, முரட்டுக்காளை முத்தழகி
மற்றும் சந்திரமுகி சந்திரா அனைவரும் களம் இறங்க இருக்கிறார்கள். நீங்கள் அவருடன் எதிர்பார்த்த வீர மங்கை ரஜினி ரசிக மன்ற தலைவி ரஜினி ராதா ஆண்டனி டீமுடன் மோத வருகிறார். இது ஆட்டமா இல்ல தேரோட்டமா? பொறுத்திருந்து பார்ப்போம். கபடி 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 2 பாயிண்ட். களத்தில் களவாடும் வீர மங்கைகளுக்கு பொதுமக்கள் இடையூறு தராமல் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யாரா சின்ன பையன் கைத்து விளையாடி இருக்கிறது? குப்புற விழுந்துற போறா. என்ன மாமா ஒரு ஈக்காக்கா கூட காணோம் மாப்பிள. ஒரு 2 காக்கா நான் பார்த்தேன். சும்மாவே நான் உன்னை செருப்பால் அடிப்பேன். மூடி நில்லு. செம்ம காண்டில் இருக்கேன். இப்பொழுது களம் இறங்குவது மன்ற செயலாளர் முரட்டுக்காளை முத்தழகு. கபடி 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 மஞ்சள் துண்டு போட்டு பெருசு பிள்ளைகள் அப்படி உத்து உத்து பார்க்காதயா, கண்ணு அவுச்சு போகுது. இல்லையா? கபடி 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 கபடி. காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு. பொதுமக்கள் கட்டுக்கிடங்காமல் அலையலையாய் திரண்டு ஆர்ப்பரிப்பதால் இதை கபடி சவுண்ட் எவ்வளவு கிக்கா இருக்கு. குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆட்டமே தேரோட்டமா? அதை இங்குதான் பார்க்கிறோம். பாயிண்டுகளை அள்ளி கொண்டு வருகிறார் ரஜினி ராதா. இதை காண இரு கண்கள் போதாது. ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகணுமா? ஏய் என்ன அசிங்கம் பண்ணணுமா? என்ன கெத்து காமிக்கிறாங்க? நம்மளும் இப்படிதான் கெத்து காமிக்கணும், வேற வழி இல்ல. சும்மா வந்துட்டான். எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. இளைஞர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் வந்திருக்காங்க. இதெல்லாம் தலைகளா இல்ல? இல்ல. ஆமா இல்ல. என்ன கலாய்க்கிறியா? நீ ட்ரை பண்றியா? இந்தாடா. வாழப்பாடி வாரியர் அணியைச் சேர்ந்த மண்டகசாயம் மணியும் ஆலப்பறை ஐயப்பனும் துவக்க ஆட்டக்காரர்களை இறங்கியிருக்கிறார்கள். முதல் பந்தை வீசுகிறார். முதல் பந்தை ஹெலிகாப்டர் ஷாட்டாக அடித்து விட்டார். அடடே, அந்த பந்து ஹெலிகாப்டர் மீதே பட்டு விட்டது. ஓவரா பண்றானுங்கடி. இரண்டாவது பந்தை போல்டாக இறங்கி அடித்தார். ஐயோ, போல்டாவே ஆயிட்டாரு. ஆண்டனி டீமும் பாஷா டீமும் இறுதி ஆட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ராதாவின் ஆட்டத்தை காண இன்னும் 5 நிமிடங்களே உள்ளன. யாராவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், லோ ஆங்கிள் செல்ஃபி எடுக்கிறது. லோ ஆங்கிள் செல்ஃபியாப்பா? அத பார்க்க நமக்கு குத்து வைக்கலையே. ஏய், என்ன டிஸ்கஷன்? கிளைமாக்ஸ் வந்துருச்சா? நல்ல சவுண்ட் ஏத்துங்க. ஐயோ அம்மா, என்னடாச்சே? கிட்னி வலிக்குது. கிட்னி கீழே இருக்குடா. கேப்டன், என்னால வலி தாங்க முடியல கேப்டன். என்ன காப்பாத்துங்க கேப்டன். அடி வாங்க போற. நான் வேணா உன்னை போய் காப்பாத்திட்டு வரேன். நீங்க யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறீங்க. நானே என்ன பாத்துக்கிறேன். ஓட்டுண்டாவன் சும்மா வந்துட்டான். வாட் a shot. Oh, it is out. கடைசி விக்கெட்டும் போயிடுச்சு. போயிட்டு பாத்து. ஏய், என்னது? பாட்டி செத்து போச்சா? நான் வந்து பால் ஊத்துனா தான் ஆத்மா சாந்தி அடையுமா? பாட்டி, நீயே ஒரு தாத்தா, உனக்கு ஒரு பாட்டியா? பச்சையா போய் சொல்லாதியா மாப்ள? எனக்கு இருக்குது ஒரே ஒரு பாட்டி மாப்ள. ஏய், குவார்டர் கேட்டா ஃபுல்லு வாங்கி கொடுப்பா மாப்ள. யோ, ஏமாத்தாதியா? இல்ல மாப்ள, இல்ல மாப்ள, நான் கிளம்புறேன். மேட்ச் முடிச்சிட்டு போங்கடா. நான் யோசிச்சேடே, இவன் யூஸ் பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்றது? ஹலோ, டீம் வர. இது கள்ளக்குறிச்சியில சுனாமியா? 30 அடிக்கு மேல தண்ணி போதா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் நம்ப முடியல. இவனாலையும் நம்ப முடியலையா? நான் போய் வீடியோ எடுத்து வந்து காட்டுறேன். 2 மினிட்ஸ் தான். உண்மையான குடிகாரன் தான். வெளிய வேணா பார்க்கலாம். முதல்ல வெளிய வேணா பார்க்கலாம். உண்மையான குடிகாரன் தான்டா. வரேன்டா. மண்ணாங்கட்டி. கபடி 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 சும்மா கபடி 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 கபடி. ஐயோ, அதுக்குள்ள புடிச்சிட்டாங்களே. கபடி 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 கபடி. ஆண்டனி டீமை பாஷா டீம் தமிழ் மொழியாக்கி விட்டது. கொம்ப இல்லடா, கும்கி. டேய் ஆடியன்ஸ், வாடா வாடா, அங்க வாடா, கிரிக்கெட் பார்க்க போறோம். டேய் கூப்பிடுடா, நம்ம கபடி பார்க்க வந்தோம். கூப்பிடு எல்லாரும் கூப்பிடு. மக்களே, எங்க கேப்டன்
கேப்டன் கேவலமா நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் கபடி மேட்ச் பார்க்க வரல, உங்க ரியாக்ஷன் பார்க்க தான் வந்தோம். நீங்க மட்டும் எங்க மேட்ச் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டரோட மேட்டர் சேர்த்து கொடுப்போம். மேட்டர்னா இவன் நினைக்கிற மாதிரி கேவலமானது கிடையாது, பிரியாணி. டேய் போதும்டா, நீங்க சீன் போட்டெல்லாம் போதும். இப்ப பாருங்க என் சீனை. பல போட்டிகளில் வென்று இங்கு நின்று கொண்டிருக்கின்ற வீரமங்குகளை பாராட்டுவதற்காக கிளம்பு. நீங்க பாராட்ட போறீங்க. ஆமா, நீ அப்படியே பிக் பாஸ்க்கு போயிடு. என்னடி நம்ம ட்ராக்ல வரானுங்க, ஏதோ பிளான் பண்றானுங்க. ஆல்ரவுண்டர் ஆதி ஜெயித்த கண்மணியெல்லாம் இங்க காத்திருக்க, நாட்டாமை அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன? மிஸ்டர் தோனிகுமார், இது இப்பொழுது வேண்டுமானால் அவருக்கு கிளிகிழப்பாக இருக்கலாம். ஆனால் இன்று மாலையே இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் நாட்டாமையின் நவரச லீலைகள் அதிர்ச்சி வீடியோ என்று வரும்பொழுது காண்டாக இருக்கும். இந்த பக்கம் வா. ஏப்பா என்றா உங்க பிரச்சனை? கையை பிடிச்சாருங்க என்ற கழுத்து பிடிக்கிறீங்க. வண்டியில் வந்து வான் கூட்ட வாட்ஸ்அப்பில் போடுவேன்றா. ஏன்பா பஞ்சாயத்தில் ஃபைனை கட்ட சொன்னதுக்கு என்ற ஃபைனல் கார்டை பிடிங்கிட்டு இருக்க. சரி, சாரட்லேயே கச்ச நீ மூடு. ஏப்பா இப்போ என்ன பண்ணுன்னு இப்படி பண்ற? எதுக்காக எங்க மேட்ச்க்கு வரல? இது அந்த மட்டையால பந்து அடிப்பாங்க அதானே? அங்க பிடிச்சது என்ன புடி? இங்க பிடிச்சாங்க பாரு ஒரு புடி. நீ பிடிச்சது நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம். ஐயோ இதுங்க பேர குறுகுறுன்னு பார்க்குதுங்களே. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த போட்டி முடிவில் கொடுக்குற கப்பை 1.5 கையால் கொடுக்கணும், அவ்வளோதானே? ஏதோ நீங்க சொல்றதுக்காக செய்யறோம். இந்த 8 பட்டி ஊர் மக்களுக்கு அந்த நாட்டாம சொல்றது என்னன்னா, இந்த போட்டி முடிவில் கொடுக்குற அந்த அப்படி பண்ணாத கோப்பைய என்ற தம்பி ஊருக்கு ஒண்ணு நான் ஓடி வர சிங்கம், அடிக்கிறதெல்லாம் சிக்ஸரு, அடிக்கிறதெல்லாம் மிக்சரா. இனியா ரைமிங் இது. முதல்ல இவன்ட சவகாசம் கட் பண்ணு. சொல்றது கேட்டீங்க, பேசுங்க. அதனால இந்த நாட்டாமைக்கு ஒரு முக்கிய சோழி இருக்கிற காரணத்தினால இந்த கோப்பைய என்ற தம்பி கொடுப்பாருன்னு இந்த நாட்டாம தீர்ப்பா சொல்லி போடுறேன். தீர்ப்பு மாத்துறதுக்கு டைம் இல்ல, ஒரு முக்கிய சோழி இருக்கிற காரணத்தால நான் உங்களை அப்புறம் பார்க்கறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கவர்ச்சிக்கப்படி விளாடுற. மதிப்பிற்குரிய மக்களே, வாழ்க்கைங்கிறது என்னது? காலையில் எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலாம் பால், போனை எடுத்தா இன்கமிங் கால், எடுக்கலனா மிஸ்டு கால். இருக்கல வாழ்க்கையில போட்டி இருக்கலாம், ஆனா வாழ்க்கையை போட்டியா இருக்கக்கூடாது. கேட்டுக்கமா, தோனியோட ரசிகர் மன்ற சார்பில் நாட்டாம சொன்னதுக்காக பரிசு உங்களுக்கு கொடுக்குறோம், வந்து வாங்கிக்க. இதெல்லாம் ஒரு கப்புன்னு வாங்க வந்திருக்கும் ராதா அவர்களே. சாரி, நம்மளை பத்தி. இந்த சின்ன கப்பை பெரிய மனதுடன் கொடுக்கும் எங்கள் கேப்டன் தோனிகுமார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்கள். எல்லாரும் கை தட்டுங்கடா. தட்டு தட்டு, எல்லாரும் தட்டு. என்ன பண்ணா சொல்லிட்டாங்களா? மாப்பிள்ளை பெரிய இடமா இருக்கும் போல. யாப்பா ஊர்வலமா போறீங்களா? பொண்ணு பார்க்க போறீங்களா? பொண்ணை தூக்க போறோம். கீழே விழுந்த பொண்ணா? அது அங்கே வந்து பார். போங்க போங்க. என் அமுலுக்குட்டி ரெடி. வாடி பொட்ட புள்ள, 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 வாடி. ஏய் ஸ்டாப். யாரா நீங்க? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றீங்க. என்னடா வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். ஓ ஓ ஏய் சில்லம்மா சின்ன பத்திரி சால்ல பத்திரி ஆஸ்தி கட்டா பாய் கோ. ஒரு கருப்பு கிளி இப்போ இந்த பழத்தை கொத்த போகுது. யாரா நீ? யார் இந்த பழம்? நாட்டாமைக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. இவங்க நாட்டாம காட்டாமையாகி வண்டியில வருது பாருங்க. ஏ குர்ராத தம்பி, நான் தனியா இருக்கும்போது தூக்கிட்டேன். ஆமா, இவர் பொண்டாட்டியோட இருக்கும்போது தூக்கிந்த. ஏதோ காலையில வந்து கட்டி வைக்கணும். நான் கூட ஏதோ பொண்ணை கட்ட போறேன்னு நினைச்சேன். வண்டி ஏற்றி ஆளை கட்டி வச்சிருக்கேன். இதை மட்டும் என் ஊருக்காரனுக்கு பார்த்தான்னு வையன். எங்க எல்லாரும் பார்த்து தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணலையே. நல்லா பார்த்தா ரோசை வரும்ல. இப்படி அசிங்கப்படுறதுக்கு அடி வாங்கிட்டே போயிடலாம். அடிச்சா பரவாயில்லடா, அருவா வச்சிருக்கானுங்களே. என்கிட்டயே அருவாவா? இந்த பாரு, இதுக்கு முன்னாடி தான் நம்ம வில்லன். ஏன் இப்போ என்ன? சரி விடு. ஏய், என் தலைவன் மட்டும் வந்தான், அவ்வளவுதான். யாரா அவன் தலைவன்? கூப்பிடுறான். டேய், அவனை ஏன்டா கூப்பிடுற? கூப்பிடுறா இருடா டேய். நண்பா, எங்கடா இருக்க? ஒரு கட்டிங் போட்டுட்டு இருக்கேன். எது கட்டிங் போறியா? இங்க கட்டி வச்சிருக்காங்கடா. அப்படியா? ஓகேடா. ஓகேவா? டேய், நான் காப்பு டேய். கட்டி போட்டுக்கிறான். இவன் நம்பலன்னு நினைக்கிறேன். வீடியோ காலே பண்ணி படம் எடுத்து காட்ட போறேன்னா?
டேய் நண்பா உண்மையிலேயே எங்களை கட்டி போட்டுருக்காங்கடா வந்து காப்பாத்துறா ஒரு நிமிஷம் தம்பி வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நீனே திமிரா பேசுற அப்புறம் வரவனும் வராம போயிடுவான் டேய் அவரும் பயந்து தாண்டாக்குறாரு சும்மா நடிக்கிறாரு தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்திடுறா யோ வெட்டியா பாத்துட்டு நிக்கிறீங்களே பில்டப் கொடுங்கயா அப்பதான் வருவான் யாரு பேட்டா கொடுக்குறது அடிச்சாதான் வருவானா அதை முதல்ல அடிக்க சொல்லிடுறான்ல ஆக்சுவலி எல்லாரும் இங்கே தான் நின்றுருப்பான் ஏன் ஆளுங்களே தூக்கியிருக்கே உனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் என் ஆளையே அனுப்பி வச்சு உனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் என்னடா சொல்ற அவ என் அக்கா பொண்ணு இன்னைக்கு அவளுக்கு எனக்கும் கல்யாணம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன சில்லற பையன் நினைச்சியா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பொண்ணு அவ இல்ல இவ அதான் மேட்ர அதுக்கே இவ்வளவு பில்டப் பண்ற ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு முகூர்த்தத்துக்கு நேரமா இருப்பது பொண்ணை கூட்டிட்டு போ முடிஞ்சு போச்சு என்ன கல்யாணம் பொண்ணு பட்டா டேய் அவுத்து விடுங்கடா